திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் மாவடி அருகே ஒரு அழகான மலையடிப்புதூர் கிராமம் இருந்தது. கிராமத்தின் மேற்கே பசுமை நிறைந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் ஔவையார் பொத்தை இருந்தது. அந்த பொத்தையில் சித்தர்கள் அமைதியாக தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அருகில் பத்ரகாளி அம்மன், சிவபெருமான், மகாவிஷ்ணு அருள்பாலிக்கும் கோவில் எழுந்து நின்றது. கருப்பசாமி, சுடலை மாடசாமி, வேதாளம், பைரவர் ஆகிய காவல் தெய்வங்கள் அந்த ஆலயத்தை காத்து வெளியே வனப்பேச்சியும் காட்டுமுனியும் அந்த பகுதியை பாதுகாத்து கொண்டிருந்தனர். எப்போதும் மெதுவான மழை தூறி பறவைகள் இனிமையாக பாடும் அந்த தெய்வீக சூழலில் ஒரு பக்தியுள்ள கணவன், மனைவி மற்றும் 2 குழந்தைகள் மலர்கள், பழங்கள் கொண்டு அம்மனை மனமாற வழிபட்டார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்த அந்த நிமிடத்தில் உள்ளம் நிறைந்த அமைதியும் நம்பிக்கையும் கிடைத்தது. அம்மன் எப்போதும் நம்மை காப்பாற்றுவாள் என்ற உறுதியுடன் அவர்கள் வாழ்வு சந்தோஷமாக மாறியது என்ற நம்பிக்கையோடு வெளியே சென்றார்கள். வெளியே சென்று பொத்தையில் இருக்கும் சித்தர்களை நோக்கி சிறிது நேரம் தவம் இருந்து சந்தோஷத்தோடு குடும்பமாக வீட்டிற்கு சென்றனர். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்நோக்கி நிற்கிறீர்களா? நீங்களும் ஒருமுறை அம்மனை தரிசித்து கருப்பசாமியின் அருள்வாக்கை பெற்று செல்லுங்கள். அங்கே இடி முழங்குதே, கருப்பசாமி தங்க